வணக்கம். வளமறியாவல் தங்கராஜ். வீடு கட்டணும் ஒருத்தவங்க முடிவு எடுத்துட்டாங்கன்னா, அந்த வீடு கட்டல மிக முக்கியமானது என்னன்னு பார்த்தீங்கன்னா, அந்த வீட்டுக்கான பிளான் வரைஞ்சு அந்த பிளானை அரசாங்கத்திலிருந்து அப்ரூவல் வாங்குறது. இந்த அப்ரூவல் வாங்குறதுல நிறைய சிக்கல்கள் இருந்தது. என்னன்னு பார்த்தீங்கன்னா, அப்ரூவல் அந்த பிளான் டீட்டெயில் அப்லோட் பண்ணணும், விண்ணப்பம் செய்யணும். அவங்க அத்தாரிட்டிஸ் வந்து இன்ஸ்பெக்ஷன் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் தான் பிளான் அப்ரூவல் கிடைக்கும் இருந்தது. இதை எளிமைப்படுத்தும் விதமாக சிறு வீடுகளுக்கு அரசாங்கம் ஒரு நல்ல தளர்வு கொடுத்திருந்தாங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னா, 2500 சதுரடி வீட்டு மனைக்குள்ள ஒருத்தர் 3500 சதுரடிக்குள்ள வீடு கட்டுறாருன்னா, அவங்களுக்கு இன்ஸ்பெக்ஷன்லாம் தேவையில்லை. சுய சான்றின் அடிப்படையில் செல்ஃப் சர்டிஃபிகேஷன் மெத்தடில் அந்த பிளான் அவங்க ஆன்லைனில் அப்ளை பண்ணி அப்லோட் பண்ணதுக்கு அப்புறமா அதுக்குரிய ஃபீஸ் ஒவ்வொரு இடத்துக்கு இவ்வளோ ஸ்கொயர் ஃபீட்டுக்கு இவ்வளோ ரூபான்னு சொல்லி ஃபீஸ் சொல்லியிருந்தாங்க. அதன் அடிப்படையில் ஃபீஸ் பே பண்ணால் அந்த பிளான் ஆட்டோமேட்டிக்காக அப்ரூவ் ஆகிட்டு பண்ணியிருந்தாங்க. இதில் அந்த பில்டிங்கோட உயரம் ஒரு பெரிய கன்ஸ்ட்ரெயின்ட்டாக இருந்தது. இது வரைக்கும் 7 மீட்டர்ஸ் 7 மீட்டர் வரைக்கும் இந்த அப்ரூவல் பண்ணிக்கலாம்னு சொல்லியிருந்தாங்க. இப்போ அரசாங்கம் முந்தானேத்து ஒரு எக்ஸ்டென்ஷன் கொடுத்துருக்காங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னா, 10 மீட்டர் உயரம், அதாவது கிட்டத்தட்ட 32.8 அடி உயரத்துக்கு இருக்கிற பில்டிங்கு இதே ஸ்பெசிஃபிகேஷன் இருந்ததுன்னா அதுவும் சுயசான்றிதழ் மூலமாக அப்ரூவல் பெற்றுக்கொள்ளலாம் என்று. அதே போல் இந்த இன்ஃபோகிராஃபிக்கில் டீட்டெயிலாக கொடுத்துருக்கோம், பார்த்துருப்பீங்க. அதில் பார்த்தீங்கன்னா சைடில் இருக்க செட்பேக் ஆகட்டும், ஃப்ரண்ட் செட்பேக் ஆகட்டும் டிஃபைன் பண்ணியிருக்காங்க. மிக குறுகிய இடங்களில் இருக்கிறது இல்லை பொருளாதாரத்தில் பின்தங்கிய பகுதியில் இருக்கவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த பின்னாடி சைடில் இடம் விட்டு கட்டணுங்கிறதுக்கெல்லாம் நிறைய எக்ஸம்ஷன் கொடுத்துருக்காங்க. இதை பற்றின டீட்டெயிலான தகவல்களை நீங்கள் அந்த என்ஜினியர்ஸை கேட்டு தெரிந்து கொள்ளலாம். இந்த மாதிரி தகவலை தெரிந்து கொள்ள நம்முடைய சேனலை தொடர்ந்து பாருங்கள். நன்றி. வளமறியாவல்.